நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் தவா பிரெட் பக்கோடா. இந்த தவா பிரெட் பக்கோடா செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தவா பிரெட் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 4, கடலை மாவு 1 கப், ஓமம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிது. தவா பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பக்கோடானா நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். நிறைய பேர் வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணது அடிக்கடி சாப்பிட முடியறதில்ல. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தவாவில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் தேவை இருக்காது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இவ்வளோ தான் எண்ணெய் விட்டுருக்கோம். அதாவது இந்த பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட நல்லா ஃபைனாக பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிரெட் பார்த்தீங்கன்னா இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த தவாவும் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது, எண்ணெய் சூடாக இருக்குது நல்லா. இப்போது இந்த பிரெட் ஸ்லைஸை இதில் துவச்சிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான தவா பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிரெட்டில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மல்டிகிரெயின் பிரெட்டில் பண்ணலாம், இல்லை வீட் பிரெட்டில் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
ரெகுலராக நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷும் கிடைக்கும். ஸோ வேக வச்சு தனியோட வச்சிருக்கோம். இந்த காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பேர் இந்த காய் அதாவது இந்த பூ வந்து வேக வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுருவாங்க. பச்சை தண்ணியில மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த காலிஃப்ளவர் போட்டால் கலர் அதிகமாகிடும். அதனால இந்த மாதிரி லைட் கலர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்டாக இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் வரும். இது சின்ன சின்ன விஷயம். நீங்கள் சில ரெசிபிக்கு இந்த மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த வேக வச்ச காய்கறி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்ச அந்த ஸ்டாக் வாட்டர் கொஞ்சமா, அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வாட்டர் வந்து நீங்கள் சூப்பாக நீங்கள் அப்படியே மாற்றி சாப்பிடலாம். அதாவது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதில் கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் வந்து நீங்கள் சூப்பாக மாற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேக வச்சு இந்த காயை இதில் போட போகிறோம். காலிஃப்ளவர் இதில் போட்டிருக்கோம். கடைசியா கொத்தமல்லி, திருப்பி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதோட
கொஞ்சமாக வேக வச்ச தண்ணி. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா இந்த காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். இல்லைடா காலிஃப்ளவர் மிளகு வறுவல் சொல்லிட்டு மிளகு தூள் யூஸ் பண்ண சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக, அதாவது நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதனால ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம மிளகுத்தூள் போடலாம். இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் வந்து இந்த மிளகுத்தூள் போடணும். எதுக்காக இந்த மிளகுத்தூள் வந்து கடைசியாக நம்ம போடுறோம் கேட்டோம்னா, நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மசாலா இருக்கும்போது அந்த மிளகுத்தூளை போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி கசப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்கு கடைசியாக மிளகுத்தூளை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிருக்கலாம். நீங்கள் வேணா ஒரு லெமன் ஒரு ட்ராப் போடலாம். லெமன் போடும்போது அந்த ஷார்ப்பான அந்த புளிப்பு தன்மையோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை ஆப்ஷனாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மிளகு பவுடர் லைட்டாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 3/4 டேபிள் ஸ்பூன், குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா சுட சுட ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை இதை அப்படியே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இன்னைக்கு அந்த காலிஃப்ளவர் வச்சு நல்லா சூப்பராக மிளகு தூள்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் ட்ரையாக எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி தக்காளி ரசம், பருப்பு ரசம் இந்த மாதிரி ரெசிபியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவல். இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னொரு ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கோவான் ஃபிஷ் ஃப்ரை. இந்த கோவான் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரவை 1 கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, மீன் 4. கோவான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவான் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ரவையில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை, அதாவது தவா ஃப்ரை பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோவாவில் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பெங்களூர் சைட் போனால் கூட இது வந்து ரொம்ப காமனாக கிடைக்கும். இந்த ஒரு டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து பாங்கடா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது பாங்கடா ஃபிஷ்னா நம்ம காணாங்கழுத்தி மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பாங்கடா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு அந்த மீன் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது பேரே வந்து கோவான் பாங்கடா ஃபிஷ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ஃபிஷ்ஷு அவைலபிளாக இருக்கோ அதில் பண்ணலாம். நீங்கள் வந்து வஞ்சரமில் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சங்கரா மீனில் வந்து பண்ண போகிறோம். ஸோ மீனை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் ஃபிஷ்ஷாக பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தவா ஃப்ரை பண்ணுவோம் யூஸ்வலாக வீட்டில். அப்படி இல்லாமல் முழு மீனாக இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து இந்த பக்கம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் எப்படி மேரினேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து
ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோவான் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ் சுஜா.